ஜெய் ஸ்ரீராம். என் பெயர் கவிதா அறிவழகன். என் பதிவு எண் 719. ஸ்ரீராமபிரானின் பொற்பாதங்களை தொட்டு வணங்கி இன்றைய தலைப்பு தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. தசரத மன்னனுக்கு புறச்செல்வத்திலோ அறவாழ்க்கையிலோ குறை காணாத மன்னன். தன் அகவாழ்வில் நிறைவு காணாதவனாய் வாழ்ந்தான். மக்கட்செல்வம் அவனிடம் வந்து அவனை மகிழச் செய்யவில்லை. யாழும் குழலும் அவனுக்கு திகட்டிவிட்டன. அமுத மொழி பேசும் குழந்தைகளின் மழலை மொழி கேட்க விரும்பினான். ஒருத்திக்கு மூவர் அவனுக்கு மனைவியர் இருந்தும் கரிசரித்து காதல் நன்மகனை பெற்றுத்தரவில்லை என்ற குறை அவரை அரித்தது. சூரியகலம் அவனோடு அஸ்தமித்து விடுமோ என்ற அச்சம் உண்டானது. வசிஷ்டர் அவனின் குலகுரு. அவரின் வழிகாட்டுதல்படி ஒரு யாகம் செய்தல் நன்று என்று கூறி மகவினை நல்கும் மகிமை இந்த புத்திர காமெட்டி யாகத்துக்குள்ளது என்றார். அதன்படி யாகத்தினை செய்து கோசலைக்கரிய செம்மலராகிய ராமனும், கைகைக்கு பண்பினனாகிய பரதனும், சுமித்திரைக்கு லக்குவன் சத்ருகன் என இரட்டையரும் ஆகிய 4 பிறந்து மக்கட்செல்வம் அவனை மிக்கோனாக்கியது. காலம் ஓடியது. தன் மக்கட்செல்வங்கள் கல்வி வேள்விகளிலும் ஆய கலைகளையும் கற்றுக்கொள்ளும் நேரம் வந்துவிட்டதை அறிந்து உணர்ந்து அவர்களை அழைத்து, என் செல்வங்களே, தாங்கள் நம் குலகுருவான வசிஷ்டரின் குருகுலத்திற்கு சென்று அனைத்து கல்வி கலை பயிற்சிகளை பெற்று அனைத்தும் அறிந்த மேதைகளாக மாவீரர்களாக வர வேண்டும் என்றார். தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்ற பழமொழிக்கேற்ப அவர்களும் மறுமொழி ஏதும் பேசாது தங்கள் குருவுடன் குருகுலத்திற்கு சென்றனர். அனைத்து கலைகளையும் கற்று தேர்ந்து கட்டிலக்காளையர்களாக மாவீரர்களாக திகழ்ந்தனர். ஆற்று வரியாக இயங்கிய தசரதன் வாழ்க்கை புயலையும் இடியையும் சந்திக்க நேர்ந்தது. மகன்களை பிரியும் சூழல் உருவாகியது. ராஜரிஷி என்ற பட்டம் பெற்று விளங்கிய விஸ்வாமித்திரர் பீடு நடை நடந்து ஏற்றமும் தோற்றமும் தோன்ற தன் அவைக்களம் அணுகிய முனிவரை தசரதன் வரவேற்றார். இருகை வேலம் என விளங்கிய தசரதன் தருகை எதுவாயினும் தயங்கேன் என்றான். யான் கேட்பது பொன்னும் பொருளும் அல்ல, உன் நன்மகன் ராமன், அவனை என்னுடன் அனுப்புக என்றார். தவித்தார் தசரதன். தவிர்க என்றும் சொல்ல முடியவில்லை, செல்க என்றும் வாழ்த்தி அனுப்பவும் முடியவில்லை. உடன் வசிஷ்டர் தசரதனை பார்த்து, படைக்கலம் பயின்ற மாமுனிவன் உன் மகன் கரையேற கிடைத்த மரக்கலம் என அறிக. அரச முனிவர் ஆதலின் அவரிடம் விரசு படைக்கலங்கள் பல உள்ளன. உன் மகன் வீரமிக்கவன் என தெரிந்தால் அவற்றை அவனுக்கு அளிப்பது உறுதி என்றார். தசரதனும் தெளிவு பெற்று ராமனை அழைத்து முனிவருடன் செல்க என்றார். அங்கும் அவர் மறுமொழி பேசாது தந்தை சொல் மிக்க மந்திரம் என்பதற்கேற்ப அவருடன் ராமனும், ராமனை பிரிய மனமின்றி லக்குவனும் சென்றனர். வழியில் தாடக எனும் கொடிய அரக்கி அளித்தார். ராமர் முனிவர் நடத்திய வேள்விக்கு அரணாய் நின்று அரக்கர்களை கொன்று முனிவரின் வேள்வியை இனிது முடித்து மனநிறைவு கண்டனர். இதை முடித்து சனகன் மகள் சீதையை வில்வளைத்து மணமுடித்தார். அடுத்ததாக தசரதன் ராமனுக்கு முடிசூட்ட எண்ணி அவரிடம் தன் ஆசையை தெரிவித்தார். விருப்பமின்றி இருந்தாலும் தந்தை சொல்லியதால் சம்மதம் தெரிவித்தார். ஆனால் மறுநாளே கைகேயின் வரத்தால் நீ நாடு துறந்து காடு ஏக வேண்டும் என்றார். அப்பொழுதும் புன்னகை மாறாது முகம் வாடாது தந்தை சொல் மிக்க மந்திரமிழமினை கோட்பாடுக்கிணங்க கானகம் சென்றார். தவ வாழ்க்கையில் ஈடுபட்டனர். தசரதன் மாண்டார். ஆட்சி அமைக்க ராமனை அழைக்க பரதன் செல்ல, அவரோ தந்தையின் கட்டளை 14 ஆண்டுகள் கழித்தே நான் நாடு திரும்புவேன், நீ போய் ஆட்சி செய்க என்றார். அந்த ராமரையே தன் தந்தையாக நினைத்து பாவித்து தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்பதற்கேற்ப பரதன் அவரின் பாதுகையை வைத்து ஆட்சி செய்தார். காலங்கள் உருண்டோடியது. ராமனும் சீதையும் லக்குவனும் தவ வாழ்க்கையில் ஈடுபட்டிருந்த போது ராவணனின் அழிவின் காலத்தால் சீதையை கடத்திச் செல்ல அனுமன் கண்டுபிடிக்க ராமர் அவர்களோடு இணைந்து ராவணன் மீது போர் தொடுத்து அவனை மாய்த்தார். அதோடு ராமன் சராசரி மானிடராக மாறி சீதையை சந்தேகித்தார். அவள் விரும்பினால் தீக்குடிக்கலாம் என்று சொன்னான். இதை பார்த்த சிவபெருமான் சொர்க்கத்தில் இருந்த தசரதரை பூலோகம் செல்ல அனுமதித்து தசரதன் பூமிக்கு வந்து ராமனை ஆறத் தழுவி கண்ணீர் விட்டு கட்டிக்கொண்டு தன் துயர் நீங்கி மேலும் சீதாவை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவள் அக்னியைப் போல் தூய்மையானவள் என்றார். தந்தை சொல்லே மந்திரம் என்று ராமர் சீதையை ஏற்றுக்கொண்டார்.
இவ்வாறாக தசரத மைந்தர்கள் தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்ற கோட்பாவிற்கு ஏற்ப நமக்கெல்லாம் வாழ்ந்து காட்டினார்கள். நன்றி, வணக்கம்.